ஹோமியோபதி மருத்துவ குறிப்பை உள்ளங்கையில் மருத்துவம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கீலாய்ட். கீலாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஹீலிங் அல்சர் தான். பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு காயம், எந்த மாதிரி காயம்னா ஒரு பிளேட் எடுத்து கீறும் போது சரி, ஏதாச்சும் பூச்சி கடிச்சாலும் சரி, இல்லை ஏதாச்சும் சர்ஜிக்கல் ஊண்டாக இருக்கும் போது அல்லது சிக்கன் பாக்ஸ் வரும்போது அந்த ஊண்டை வந்து சரி பண்ணுறதுக்காகவே இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் ஜென்ரேட் ஆகி அது வந்து ரிப்பேர் மெக்கானிசமை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்து ஒரு கையை வந்து நம்ம கீறினா அது உடனே வந்து பிளட் வெசல்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த நிமிஷமே வந்து கிளாட்டிங் மெக்கானிசம் அதாவது அந்த இடத்துல வந்து கிளாட்டிங் ப்ராசஸ் நடக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேலி இரப்ஷன்ஸ், அதாவது வந்து ஸ்கின் வந்து ஒரு ரோஸ் கலராக மாறும். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து நம்மளோட நார்மல் ஸ்கின்னாக வந்து மாறும். ஸோ இப்போ இந்த கீலாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சர்ஜிக்கல் ஊண்ட் இருக்கும் போது அல்லது வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தா அல்லது வந்து இந்த காது குத்தும் போது அந்த பஞ்சரான இருக்கிற ஊண்டில் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ரிப்பேர் மெக்கானிசமில் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும் போது அந்த இடம் வந்து ஹீல் ஆகாமல் அதுலேயே வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதை தான் வந்து நம்ம கீலாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னென்னா, இந்த கீலாய்ட் வந்து கேன்சரஸா? இல்லவே இல்லை. இந்த கீலாய்ட் வந்து கேன்சரஸ் க்ரோத்தே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த கீலாய்ட் வந்து மல்டிப்பலாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எப்படி மல்டிப்பலாக க்ரோ ஆகும்னா, பொதுவாக வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு காயம் இருக்குது, அந்த ஊண்ட் வந்து ஹீல் ஆகாமல் ரிப்பேர் மெக்கானிசமில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் போது அந்த ஊண்ட் வந்து ஹீல் ஆகாது. ஆனால் அந்த இடத்துலையே வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து காயம் ஏற்படும் போது அது வந்து மல்டிப்பலாக க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இது மல்டிப்பலாக க்ரோ ஆகும் போது இது டிஃப்ரெண்ட் சைஸஸாக வந்து க்ரோ ஆகும். இதோட மெயின் சிம்டம்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் தான். ஸோ இப்போ நம்ம இந்த கீலாய்டுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்தாலே இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம்.